வணக்கம் தமிழா. போக்கோ இந்த போக்கோ X5ங்கிற இந்த புதிய ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 கான்ஃபிகரேஷன் 3 கலர்ஸில் இது கொண்டு வராங்க. இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் வருது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 18,000. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 21,000. ஆனால் முதல் நாள் சேல் அன்னைக்கு இந்த பேங்க் ஆஃபர்லாம் போட்டு இந்த ஃபோன்களை நீங்கள் 17,000 மற்றும் 19,000க்கு இது வாங்கலாம். மார்ச் 21 முதல் நாள் சேல் ஃப்ளிப்கார்ட்டில் இது நீங்கள் வாங்கலாம். பாக்ஸுக்குள்ளே ஒரு எல்லோ கவர் தந்திருக்காங்க. இதில் சிம் எஜெக்டர் பின் இருக்குது. சாஃப்ட் பேக்கேஜ் தந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்கிறது கிரீன் கலர். இது மொத்தம் 3 கலரில் வருது. கிரீனை தவிர ப்ளூ மற்றும் பிளாக் கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா போக்கோவோட ஒரு ஃபெமிலியரான ஒரு டிசைனில் இதை பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான், சைடும் பிளாஸ்டிக் தான். 7.98mm திக்னஸ் மற்றும் 188 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஸோ ஸ்லிம்மாக இருக்குது. நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபீல் உங்களுக்கு கையில் கிடைக்குது. மேல் பக்கம் ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக யூஸ் பண்ணலாம். மற்றும் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர். இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் தராங்க இந்த ஃபோனில். USB Type-C போர்ட் மற்றும் ஒரு மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ஸ் டீசெண்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் உண்டு. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே தராங்க. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். ஹைப்ரிட் டுவல் சிம் இது. டுவல் 5G சப்போர்ட்டோடு இது வருது. ஆமாம், 5G சிம் சப்போர்ட் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ வேறு பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு 33 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. Type-C கேபிளும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. ஏன்னா இந்த மேக்னெட்டிக் சென்சர்லாம் தந்திருக்கிறதுனால டைரக்ஷனில் ஒழுங்காக காண்பிக்குது. வைட் ஒன் எலிமெண்ட் சர்டிஃபிகேஷனும் உண்டு. ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஸ்கீமில் விவிட், சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட்னு போட்டுக்கலாம். கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz இல்லாட்டி 60 Hzல நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஸோ ஏதோ 60 இல்லாட்டி 120 Hzல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 6.67 இன்ச் டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளே இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. 240 Hz டச் சாம்பிளிங் தராங்க. பிரைட்னஸ் 1200 nits பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இது. ஒரு AMOLED டிஸ்பிளே. கலர்ஸ் நல்லா இருக்கு. பிளாக் சேச்சுரேஷன் நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் நல்லா இருக்கு. ஆனால் சில AMOLED டிஸ்பிளேல ஒரு ஐ பாப்பிங் கலர்ஸ்னு சொல்லுவோம். அது இதில் இல்லை. பட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 695 சிப்செட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 6GB RAM 8GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. Adreno 619 GPU, UFS 2.2 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR4X RAM இதில் யூஸ் பண்ணுறாங்க. Snapdragon 695 ஏற்கனவே பல ஃபோன்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் போக்கோவோட X4 ப்ரோவில் கூட Snapdragon 695 தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்னாப்ட்ராகனோட சிப்செட் 5G சிப்செட் இது ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேமிங்லாம் இதில் எதிர்பார்க்காதீங்க. பட் ஒரு நார்மலான யூஸ் கேஸுக்குலாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு 10,000 17,000 செக்மெண்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட் 5G சிப்செட் இதில் தந்திருக்காங்க. இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். கன்க்ளூஷனில் இதை பற்றி நான் சொல்கிறேன். கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 3 கேமரா தந்திருக்காங்க. 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது, 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு ஒரு 13 MP கேமரா தந்திருக்காங்க. 4K வீடியோ எடுக்க முடியாது. 1080 தான் மேக்ஸிமம் வீடியோ சப்போர்ட் அதில் இருக்குது. அப்புறம் மோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP ஷூட்டர், ஷார்ட் வீடியோ, பேனராமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், AI வாட்டர் மார்க், எடிட் அந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு டீசெண்டான ஒரு கேமரா உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா சொல்ல முடியாது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் இதில் எடுக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி 4K வீடியோ இதில் எடுக்க முடியாது. 1080 மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். OAS கிடையாது. பட் ஸ்டெபிலைசேஷன் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஓவரால் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் பார்க்குறீங்க. நல்ல வெயில் அடிக்குது. மொட்டை மாடி வெயிலில் எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் உங்களுக்காக. ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி
டெஸ்டிங் மைக் 1 2 3. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஸ்னாப்டிராகன் ஆப்டிமைசேஷனில் ஒரு 1.5 நாள் 2 நாள் போகும்படியான ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 12 பேஸ் பண்ணி அவங்களோட MIUI 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது வருது. MIUIயில் உள்ள பல கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே வந்து கிடைக்குது. ஸோ நிறைய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ், டூவல் ஆப்ஸ், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ அந்த MIUI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை வந்து இந்த Poco X5 இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி 20,000க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆஃபர்லாம் இல்லாமல் நான் சொல்கிறது. ஆஃபர் ஓடி வந்து முதல் நாள் வந்து 17,000 ரூபாய்க்கு வாங்கலான்னு போட்டிருக்காங்க. பட் அந்த ஆஃபர் எவ்வளோ நாளுக்கு இருக்குன்னு தெரியல. பட் விலை வந்து 20,000 ரூபா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து Poco X4 Pro கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்னாப்டிராகன் 695 சிப்செட். ஆனால் இதை விட ஒரு 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா தந்திருந்தாங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதில் தந்திருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே விலைக்கு தான் வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்க வித்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் ஃபோனே வந்து இதை விட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த பொசிஷனிங் வந்து எனக்கு தெரியல ஏன் வந்து இந்த Poco X5 வந்து இந்த சிப்செட்டில் இந்த கான்ஃபிகரேஷனில் இந்த விலைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஒரு 17,000 ரூபாய்க்குலாம் வந்துட்டு தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபராக இருக்கும். பட் இப்போதைக்கு அவங்களோட ஓன் சாய்ஸும் இருக்குது. மார்க்கெட்டில் வேறு ஆஃபர்ஸும் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு க்ரௌடட் மார்க்கெட் இது. பட் அதில் வந்து ஒரு Poco X5ன்னு இப்போ இந்த மாடலை இறக்கியிருக்காங்க. பெரிதாக வந்து சொல்லும்படியாக இல்லை. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது ரஷ்மராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.